உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்தாச்சு. மொழி பெருத்ததே மிச்சம். பொட்டு தூத்தல காணும். இப்படியே இருந்தோம்னா பிள்ளை ரொம்ப சிரமப்பட்டு போகும்பா. ஊர்ல பாதிச்சான பஞ்சமலை கிளம்பிடுச்சு. என் மச்சின ஒருத்தன் திருப்பூர்ல இருக்கான். பணியங்க மேல வேலை இருக்கு, வாங்க மச்சான்னு கூப்பிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டுன்னா நிலைமை சமாளிச்சிடலாம்ப்பா. அதுக்கு நீ எதுக்கு போற? நான் போறேன் என் பொண்டாட்டி பிள்ளைல கூப்பிட்டுட்டு. நீ இங்க இருந்து அம்மாவை பாத்துக்க. இல்லப்பா, நீ இருந்து குடும்பத்தை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். ஏயா இந்த ஊரை விட்டா உனக்கு தெக்க வடக்க தெரியாது மானே. எங்க போய் என்ன பொழைக்க போற? மழை தண்ணியா மாத்திர இந்த மண்ணை நம்பி என்ன பண்ண சொல்ற? ஏதாவது தசையை பார்த்து ஓட வேண்டியதான். ஒரு 6 மாசம் சமாளிச்சிட்டோம்னா மறுமழை வந்துடும், வெள்ளாமை ஆரம்பிச்சிடலாம். என்னப்பா நான் சொல்றது பாலு? சரிண்ணே, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நீ போயிட்டு வா. நம்ம குலசாமி கூட இருந்து உன்னை காப்பாத்தும். போயிட்டு வரதா? கவலைப்படாம போயிட்டு வாமானே. நம்ம கருப்பே உன் கூடயே வருவார். ஆத்தாவை பத்திரமா பாத்துக்கப்பா. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வா. சரி. அக்கா, மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்கக்கா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி, நான் வரேங்க. எப்படி அனுப்பிச்சா? புழுதி பறத்தனு வித நெல் வாங்க வேண்டிய இருக்கு. உரக்கடைக்காரனுக்கு வேற பழைய வாக்கி தரணும். பார்த்து செலவழிங்கத்தான். பஞ்சம் வந்துருச்சுன்னு எந்த பயவிலையாவது சும்மா இருக்கா? எவனாச்சும் வந்து பத்திரிக்கை நீட்டி விட்டு போயிடுறியா? செஞ்சவனுக்கு செஞ்சாகணும், செய்யலன்னா துப்பிட்டு போயிடுவாங்க. என் மையன் வம்பாடுபட்டு அனுப்புன காசு. புருஷ முண்டாட்டி 2 பேருக்கும் காசை கண்டா கண்ணு மழை தெரியாம ஆடுவீங்க. பார்த்து செலவழிங்கத்தான். எதை எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. வயசான நேரத்துல சாப்பிட்டமா படுத்தமான்னு இருங்க. அடுத்தவங்க இதுல மூக்க நுழைக்காதீங்க. என்னடி இருக்க வாய குட்டிக்கிட்டு இருக்கவன் ஏன் வீட்டுல வந்து என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? விளக்கமாத்து கட்ட பிரிஞ்சு போகும் பாத்துக்க. நானும் போனா போதும் பார்த்தா ஒரே மேலவ ஒரே மணிக்கு நீட்டி முளைக்கிறவன் ஒன்னரை வச்சு கொச்சு பிடிவேன். ஏ அங்கம்மா, இந்த சாமான் சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வா, குடிக்க வந்து தண்ணி கொண்டா. வா, இந்த சிட்டையில் உள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. பூ கேட்டில்ல, பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஆமா, இங்க நடக்கிற பொழக்கு இந்த பூ ஒண்ணுங்க குறைச்சலு. என்ன திவாடி நீ? ஐயா, அடே அடிச்சு கொள்ளையா? நானும் என் பிள்ளைல நாட்டு சாகுறோம். போய் செத்து தொலைங்க, எங்கேயாவது போய் தொலைங்க.
சாவணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யார் சாவை யாரும் தடுக்க முடியாது. போங்க போய் செத்து சொல்லுங்க போங்க. உங்க அண்ணன் காசுலதான் நம்ம சோறு தின்றமா, அவர் தான் நமக்கு படி அளக்குறாரா. அவர் மட்டும் இல்லைனா நம்ம நாளையத்து போய் திரிவோமா. என்ன நான் பேச்சு பேசுறா தெரியுமா உங்க ஆத்தா? அப்படியே அள்ளி கொட்டிட்டு போறா. பூ கேட்டு என்ன கடைவீதியில அலைஞ்சு பூ வாங்கிட்டு வந்தா தூக்கி தெருவில் எறிகிற திமிராய் போச்சு உனக்கு. அன்னைக்கு ஊருக்கு போறப்போ அவர் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் துணூர் பூசி விட்டா உங்க ஆத்தா. அன்னைக்கு என் பிள்ளை பெருங்காய்ச்சல் அடிச்சு 1 மாசமா சளி பிடிச்சிட்டு கிடந்தேன். ஒரு நாள் ஒரு பொழுது உங்க ஆத்தா துணூர் பூசி இருப்பாளா? எப்பவுமே அவங்கள ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி இலக்காரமா தான் பாக்குது உங்க ஆத்தா. அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்னடி சொல்லுங்க? நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் சாமி. நீ உங்க ஆத்தால கட்டிக்கிட்டே ஆளு. நானும் என் பிள்ளைல எக்கேடாவது கெட்டு போறோம். நீ பொழைச்ச பொழப்புக்கு உங்க ஆத்தா நல்ல மரியாதை கொடுக்கறா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ எல்லாம் நான் பேச வந்துட்ட. போய் தொலை. நான் நிம்மதியா இருப்பேன். இரு இரு, நான் என் பிள்ளைல போனதுக்கு அப்புறம் நிம்மதியா இருப்பேன். ஏய் வாய மூடு. வாய கிழிச்சு பேசிட்டு வந்தீங்களாக்க. சாமஞ்செட்டு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னையா பூ கீழே இருக்கு? ஐயா தோமான பாக்க போனியே, பாத்தியா? எப்படி இருக்கியா? அவன் எப்படி இருக்கான் ஏன் என்ன கேக்குற? நான் ஏன் சாகாம இருக்கேன்னு கேளு. நீ கரிச்சு குட்டி தானே இந்த நிலைமையில இருக்கோம் நாங்க. என்னையா எப்படி பேசுற? பேசாத நீ. உன் சூச்சம் எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா அவ பேச்ச கேட்டு ஆடாதையா. அவன் நம்ம குடும்பத்தை கிடக்க வந்த பாதகத்தி. யாரு அவளா நீயா? எதுவும் பேசாத. உனக்கு மூத்தமா என்ன வசதி? என்னையா இந்த குடும்பத்துக்காக வம்பாடு விட்டு உழைக்கிறதெல்லாம் நானு, நீ தாங்கறதெல்லாம் அவளு தானே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பிள்ளைக்கு 90 பூசிட்டு இருப்பியா நீ? என்னையா பேசுற? உன் பிள்ளைங்க வேற அவன் பிள்ளைங்க வேறையா? எல்லாம் ஏன் பேருங்கதாயா? இந்த பசப்புற வேலையெல்லாம் வேண்டாம். யாரு கடைசி காலத்துல கஞ்சி குடிச்சிட்டு வீட்டோட கிடக்கிறதா கிட, இல்லன்னா எங்க போய் தொலை. நீ இங்கதான் இருக்கணும். யாரும் உன்னை தாங்கல.